ஹலோ யுவர்ஸ், இன்னைக்கு மைசூர் மசாலா வடை செய்ய போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை 2 ஸ்பூனு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவை, 1/4 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு. இதுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை தோல் உரிச்சது, வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குழி எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு கரண்டி, இன்னொரு கரண்டி போட்டிருக்கேன். 2 கரண்டி எண்ணெய். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கங்க. கொஞ்சம் டைட்டாக பிசைங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும், மொறு மொறுன்னு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பிசைங்க, டைட்டாக பிசைங்க, கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரும். பாருங்க, எப்படி பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசைஞ்சனா தான் நல்லா டைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸில் நல்லா சாப்பிட்லாம். ஒரு 5 minutes to 10 minutes முடிச்சிடும். 5 minutes to 10 minutes உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இப்போ இன்னும் டைட்டாக பிசையணும். இன்னும் டைட்டாக பிசைஞ்சிட்ருக்கு பாருங்கள். எல்லாம் மொறு மொறுன்னு வரட்டும். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். பாருங்கம்மா, நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லாம் டைட்டாக பிசைஞ்சிட்ருக்கு பாருங்கள். பிசைஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம போடலாம். பாருங்கம்மா, இப்போது நம்ம இந்த உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கம்மா, எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு.
நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்து எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆயில் ஷீட்டாக இருந்தாலும் சரி, கவராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பட்டர் ஷீட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடையை எப்படி தட்டுறோமோ அப்படியே தட்டுங்க. ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாம், மீடியம் அளவு தட்டுங்க போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டினா போதும். நம்ம கடலைப்பருப்பு வடையை விட கொஞ்சம் மெலிசாக தட்டினா போதும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கம்மா, எல்லாம் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரே சைஸாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்மா. நான் ஒரு வீடியோவாக போடுறேன், மறந்துடாதீங்க. பாருங்கள், எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம இது ஒன்று ஒன்றா எடுத்து ஆயில் சூடாகிடுச்சு, அதில் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் ஆயில் சூடாகிட்டு இருக்கு, நம்ம போட போகிறோம். சரிங்களா? ஸ்டீம் கம்மியாக வச்சுக்கிட்டு செய்யுங்க, ஏன்னா ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா கறியிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. பாருங்க, நல்லா ப்ரௌனிஷ் வந்துட்டுருக்கு பாருங்கம்மா. மெதுவான தீயில வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சைடு நான் திருப்பிட்டுருக்கேன், மறுபடியும் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஸ்டீம் மெதுவாக தீயில் வைங்க. மெதுவான தீயில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும், முறுமுறுன்னு வரும். பாருங்கம்மா, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, சிகப்பாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் எடுக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கம்மா, எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.